டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடம்பு குண்டா இருக்கிறது, வயிறு பெருசா இருக்கிறது, பிட்டப்பகுதி, மார்பக பகுதி வழக்கத்தை விட பெரியதாக உருவ மாற்றமாக அடைந்திருப்பது, பார்த்தா குழந்தை தான் 10 வயசு தான் ஆச்சு, ஆனா எடை 90 கிலோ இருக்கான்னு கவலைப்படுறது, அதே போல வயது ஆக ஆக வயதாகின்ற தோற்றத்தை பெரிதுபடுத்தி காட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடல் எடை மாறி போயிருப்பது, இதெல்லாம் இன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள். இது வெளிப்புற தோற்றத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக இருந்தாலும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சார மாற்றங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு இதய நோயையும் பக்கவாத நோயையும் புற்றுநோயையும் கூட உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கரை நோய் வருவதற்கு மிகப்பெரிய காரணமாக இன்றைக்கு நம்ம பார்ப்பது எது அப்படின்னு பார்த்தா உடலில் இருக்கக்கூடிய, குறிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் தான். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா சர்க்கரை நோய் அப்படின்னாலே 60 வயசுக்கு மேலதான் வரும். எல்லாம் 1-2 கேஸ்ல தான் ஒரு 30 வயசுல சர்க்கரை நோய் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நீங்களே உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சுகர் ஸ்பெஷாலிட்டி, டயபெட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இன்னும் வாட்ச் பண்ணுங்களேன். 25ல இருந்து 35 வயசு இருக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நமக்கே ஒரு சந்தேகம் ஏற்படுது, ஏன் நம்முடைய வாழ்வியல் முறையில என்ன தப்ப நம்ம செஞ்சோம்? எதுக்காக இன்னைக்கு இளைஞர்களும் இளம் பெண்களும், இன்னைக்கு குறிப்பாக முதல் முறை கருவுற்று இருக்கக்கூடிய, பிரசவமாயிருக்கக்கூடிய பெண்கள்ல 100ல் குறைந்தது 25 பேர் பிரசவ கால சர்க்கரை நோயின்னு சொல்லக்கூடிய கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்க்கு உள்ளாகிறதையும், அவங்க அடுத்த 5 வருஷத்துல டைப் 2 டயபெட்டிஸ் நோயாளிகளாக மாறிடுறாங்கிற தகவலும் நம்மை ஆச்சரியப்படுத்துது. அப்ப 100ல குறைந்தது 10 பெண்கள் பிரசவத்திற்கு பிறகு சர்க்கரை நோயாளிகளாக மாறுகின்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய சமூகத்துல அடுத்த 15-20 வருடத்துல கிட்டத்தட்ட எல்லா ஜென்ஸி கிட்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய 2000க்கு பிறகு பிறந்த அனைவருமே இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளாக மாறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். இந்த பிரச்சனைகளற்ற ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் எடையை குறைப்பது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி நம்மிடம் தேவை. இரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நீக்க நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் அப்படின்னு வரும்போது 10 முயற்சிகளை பற்றி தான் இன்றைக்கு உங்களோட நான் பேச போறேன். முதலாவது, கொழுப்புகள் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற உணவிலிருந்து வருபவை கிடையாது. நம்முடைய வளர்சிதை மாற்றத்தால் ஈரலுடைய செயல்பாடுகளும் உடலுடைய வளர்சிதை மாற்றங்களும் எடுக்கக்கூடிய முயற்சிகளாலும் சாப்பிட்ற உணவு நம்ம வயிற்றுக்குள்ள போய் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்கள், வினையூக்கிகள், பெருங்குடல்ல இருக்கக்கூடிய கிருமிகளால் நொதிக்கப்படும் போதும் உண்டாக்கக்கூடியதுதான் இன்றைக்கு கொழுப்புகள், கெட்ட கொழுப்புகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம 2 இண்டிவிஜுவலை பார்க்கலாம். ஒருத்தர் வாரத்துல 7 நாளும் அசைவம் சாப்பிடுவாரு, அவரோட கொலஸ்ட்ரால் நார்மலா இருக்கும். இன்னொருத்தர் சுத்த சைவம் தான், தயிர் கூட சாப்பிட மாட்டாரு, ஆனா அவரோட கொலஸ்ட்ரால் ரொம்ப கூடுதலா இருக்கும். அதே போல வாரத்தில் 7 நாளும் அசைவம் சாப்பிடக்கூடியவர்களுடைய எடை 60 கிலோ இருக்கிறதையும், சுத்த சைவமாக இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேரை பார்த்தோம்னா அவர்களுடைய எடை 90 கிலோ 100 கிலோ இருக்கிறதையும் பார்ப்போம். காரணம், உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் தான். அப்ப அந்த கெட்ட கொழுப்புகள் மாறணும் அப்படின்னா லிவரோட ஃபங்க்ஷனை எந்த அளவுக்கு நம்ம சரியா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த கெட்ட கொழுப்புகளும் உடல் எடையும் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். அப்ப கெட்ட கொழுப்புகளை மாற்ற முதல்ல நம்ம செய்ய வேண்டிய முயற்சி எது தெரியுமா? இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே மோஷன் போகின்ற மாதிரி நம்முடைய உணவு முறைகளை மாற்றிக்கொள்வதுதான். அப்ப மலச்சிக்கல் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு கெட்ட கொழுப்புக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறதுனால உடலுடைய வளர்சிதை மாற்றத்திற்கு, அந்த மாற்றத்தினால் ஏற்படுகின்ற நல்ல பயன்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்குவதனால இதை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சிறப்பான வழிமுறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மலச்சிக்கலற்று இருப்பதுதான். பொதுவா நான் பரிந்துரைப்பது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை வெளியேற்றணும், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும்னா கடுக்காய் சூரணம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுக்காய் சூரணம், குறிப்பாக பாவன கடுக்காய்னு சொல்லக்கூடிய கடுக்காய் சூரணத்தை 21 முறை கடுக்காய் கஷாயத்தில் அரைத்து வீரியமாக்கப்பட்ட, செரிமானம் ஊட்டப்பட்ட அந்த கடுக்காய், பாவன கடுக்காய் சூரணத்தை 1 தேக்கரண்டி 5 கிராம் அளவுக்கு காலை வெறும் வயிற்றிலேயும் இரவு படுக்கும் போதும், ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடும் போது
ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை உருவாக்கக்கூடிய வளர்சிதை மாற்ற காரணிகள் மாற்றமடைந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் மாறுவதை நம்ம பார்க்க முடியும். இது இன்னைக்கு இளைய தலைமுறைன்னு நம்ம சொல்லக்கூடிய 20 to 35 வயது இருக்கக்கூடிய ஆண் பெண் 2 பேருமே ஸ்ட்ரிக்டா இதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய நோய்கள் தாக்கக்கூடியது 40 வயதுக்கு மேல நினைக்கிறோம். மிகப்பெரிய தவறு. 18 to 35 வயது இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸ் தான் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுல இதுல பாதிக்கப்படுறத பாக்குறோம். அதனால கடுக்காய், பாவன கடுக்காய் சூரணம் வீட்டுல நம்ம பிள்ளைங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கா, பெரியவங்க இந்த வீடியோவை பாக்குறவங்க பாவன கடுக்காய் சூரணம் வாங்கி அட்லீஸ்ட் நைட்டு படுக்கும் போதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்நீர்ல கலந்து கொடுக்க முடியுமான்னு பாருங்க. 2வது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு உணவுகள் மேல் ஒரு கவனம் எடுத்துக்கொள்வது. குறிப்பா ஃபைபர் ஃபுட்டு சாப்பிட்றத நம்ம ஹேபிட்டா வச்சுக்க முடியுமான்னு பார்க்கணும். இன்றைக்கு நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் மிகப்பெரிய அளவுல கொழுப்பை குறைக்கிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை. இன்னைக்கு நீங்க முளைக்கட்டிய பயிர் வகைகளை சாப்பிடுவது, முட்டைக்கோஸ் சாப்பிடுவது, காலிஃப்ளவர் சாப்பிடுவது, பீன்ஸ், அவரைக்காய், கோவக்காய்ன்னு சொல்லக்கூடிய உணவுகளை நீங்க சாப்பிடும்போது இந்த உணவுகள் அனைத்துமே நேரடியாக ரத்தத்தில் சென்று தண்ணீரில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்களாக இவை இருக்கிறதுனால இந்த தண்ணீரில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அனைத்துமே நேரடியாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சார்ந்த விஷயங்களை மாற்றக்கூடிய அளவுக்கு மாறுறதுனால உங்களுக்கு கெட்ட கொழுப்புகளை நீக்குவதற்கு நார்ச்சத்து இருக்கக்கூடிய மருந்துகளே மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்றது நார்ச்சத்து இருக்கக்கூடிய மருந்துகளாக நாம் சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும். இன்னைக்கு 200 கிராம் நீங்க அரிசி உணவு ஒரு நாள் சாப்பிட்றீங்கன்னா குறைந்தது 350 கிராமாவது நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை, கீரைகளை, பழங்களை நாம் சாப்பிட முடியுமான்னு பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் நீங்கிறத பார்க்கலாம். துரதிருஷ்டவசமாக இந்த 2000 பிறகு பிறந்த குழந்தைகள், இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு இருக்காங்களே, இவங்க யாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கீரை சாப்பிட்றதையோ, காய்கறி சாப்பிட்றதையோ, அல்லது பயறு வகைகள் சாப்பிட்றதையோ பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு சின்ன வயசுல 16 வயசு பையனை கூட்டிட்டு வராங்க, அவனோட ட்ரைகிளிசரைட் பார்த்தீங்கன்னா 750 இருக்கு. காரணம் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிடுவதே கிடையாது. 3வது நல்ல தூக்கம். இன்னைக்கு தூங்கினாலே உங்க உடம்புல கொலஸ்ட்ரால்லாம் குறைஞ்சிரும்னா நம்ப முடியுது அவங்களுக்கு. ஆனா அதுதான் உண்மை. இன்னைக்கு யாரெல்லாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 hours தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நைட்ல ரொம்ப நேரம் மொபைல் பார்க்கறது, போன் பார்க்கறதெல்லாம் இல்லாம கம்ஃபர்டபுளா நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது வேலை பார்க்கின்ற நேரத்தில் வேலை பார்க்கிறோம், எதெல்லாம் நம்மளோட டிஸ்ட்ராக்ஷனா இருக்கோ, ரீல்ஸ் பார்க்கறது, யூடியூப் பார்க்கறது, நிறைய நேரங்கள் ஃபேஸ்புக்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது, அன்வான்டா நம்மளோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல, டிஜிட்டலா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தாமல் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு கவனத்தை செலுத்தணும்னு ஒரு நாளைக்கு 6 to 8 மணி நேரம் தூங்கக்கூடியவங்க நம்ம யார் இருந்தாலுமே நமக்கு ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கிறத பார்க்க முடியும். கொலஸ்ட்ரால் குறையும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு ஒரு லிபிட் ப்ரொஃபைல் எடுத்துங்க. ஒரு 30 நாள் தொடர்ந்து நைட்ல 6 to 7 hours நீங்க தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்க மொபைலை தூக்கி ஓரமா வச்சிருங்க. கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி ஓரமா போடுங்க. உங்க ரூம்ல இருக்கக்கூடிய லைட்டு முடிஞ்ச அளவுக்கு ப்ளூவா இல்லாம எல்லோ இல்லைன்னா ரெட் இருக்கக்கூடிய லைட்டா நைட் லேம்பை வச்சுட்டு 30 days தூங்குங்க. 31st day திருப்பி லிபிட் ப்ரொஃபைல் எடுங்க. எந்த மருந்தோட உதவியும் இல்லாம உங்க உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு குறைஞ்சு போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ப்ளூ லைட் ஏன் வேண்டான்னு சொல்றேன்னா, ப்ளூ லைட் வந்ததுனாலே நம்ம உடம்பு என்ன ஆகும்னா கண்ணில் மெலட்டோனின் சுரக்கக்கூடிய அளவு குறைஞ்சு போயிடும். கண் அந்த ப்ளூ ஒளியை பார்த்தாலே உங்களுக்கு மெலட்டோனின் சுரப்பு, வெளிச்சம் இருப்பது போல உணர்ச்சி அடைந்து மூளை மெலட்டோனின் சுரப்பை குறைச்சிடும். அதனால நைட் ரூம்ல எப்பவுமே ப்ளூ லைட் போடாதீங்க. ரெட் தான் பெஸ்ட், எல்லோ செகண்ட் பெஸ்ட், கிரீன் தேர்ட் பெஸ்ட். இந்த 3 கலர்ல ஏதாவது ஒரு கலர் நைட் லேம்ப் போடுங்க, தூங்குங்க. பெரிய மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியும். 4வது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு பழங்கள், அதாவது ரொம்ப ரெஃப்ரிஜரேட்டட் பழங்களா இல்லாம நாட்டு பழங்களாக சாப்பிட முடியுமான்னு பாருங்க. பொதுவா நம்ம ஊர்ல கொய்யாக்காயை சொல்லுவோம். இன்னைக்கு 10 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்றதும் ஒண்ணுதான் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும். ஆனா பாருங்க, இன்றைக்கு இளைய தலைமுறை ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் பிடிக்காத பழம் எதுனா கொய்யாக்காய் தான். ஆப்பிள்னா பிடிக்கும், ஆரஞ்சு பழம்னா பிடிக்கும், மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொடுத்தா பிடிக்கும், பைனாப்பிள் ஜூஸ் போட்டு கொடுத்தா பிடிக்கும், ஸ்ட்ராபெரிலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா
நம்ம ஊர்ல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வெயிலுக்கும் இந்த ஊர்ல ஏற்படுகின்ற அந்த தேவையற்ற ஒரு இந்த ஊர்ல ஏற்படுகின்ற அந்த தேவையற்று இருக்கக்கூடிய அந்த சத்து குறைபாடுகளை மாற்றுவதற்கும் நமக்கு என்ன தேவைன்னா, நமக்கு நிச்சயமான தேவை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கொய்யாக்காய் தான். இந்த கொய்யாக்காயை சாப்பிட்றதுக்குள்ள முயற்சிகள் நம்மால் செய்ய முடியுமான்றதை பார்க்கணும். அந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், இன்னைக்கு பழச்சாறுகளா சாப்பிடாம நார்ச்சத்து இருக்கக்கூடிய பழங்களை பழங்களாக சாப்பிடுகின்ற வழிமுறைகளை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 5th, கொலஸ்ட்ராலை குறைக்கணும் அப்படின்னா கொழுப்பு உணவுகளை தவிர்க்கணும், சந்தேகமே இல்லை. ஆனா கொழுப்பு உணவுகளை முழுமையா தவிர்க்கணும்னு அவசியம் இல்லை. அளவீடுகளை குறைத்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. நாங்க குழந்தைகளாக இருக்கக்கூடிய காலங்கள்லாம் மாதம் 1 முறை அல்லது மாதம் 2 முறை எங்க வீட்டிலலாம் அசைவம் செய்தாலே பெரிய விஷயம். இது வறுமைக்கோ வருமானத்திற்கோ கிடையாது. ஆனா ஆரோக்கியத்திற்கான முக்கியத்துவம் அந்த இடத்துல ரொம்ப பெருசா இருந்தது. அசைவ உணவு சாப்பிட்டா கொழுப்பு சத்துக்களுடைய விகிதங்கள் அதிகமாகும், அதால் பாதிப்புகள் ஏற்படும்ங்கிறத புரிந்த தலைமுறை தான் தமிழ் தலைமுறை. அதே போல கோழி உணவுகளை சாப்பிடுவது குறைவு, மீன் உணவுகளை சாப்பிடுவது குறைவு, ஆடு இறைச்சியை மட்டும் அதுவும் மாதம் 1 முறை ருசித்து சாப்பிட்ட சமூகமாக நம்ம இருந்தோம். ஆனா இப்ப என்னாச்சு, ராத்திரி 12 மணிக்கு கூட உங்களுக்கு சுட சுட பிரியாணி கிடைக்குது. அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த உணவுகளை நேரம் கட்ட நேரத்தில் அதீத பிரயோகமாக அசைவ உணவுகளை நாம் சாப்பிடும் போது நமக்கு கொழுப்புகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்கக்கூடியதாக மாறி சிரமத்தை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மில் நிறைய பேருக்கு தேவையற்ற கொழுப்பும் தேவையற்ற உடல் எடையும் ஏற்படுவதற்கு காரணம், ஒன்று காலம் கடத்தி சாப்பிடுவதுங்கிறது ஒரு குணம், அதீதமான கொழுப்பு உணவுகளை சாப்பிடுவதுங்கிறது மறுகுணம். இந்த வீட்டுக்கு உணவு டெலிவரி செய்யக்கூடிய நிறுவனம், தனியார் நிறுவனம் என்ன தெரியுமா சொல்றான், இந்தியா முழுவதும் 3 நிமிடங்களுக்கு ஒரு முறை அல்ல 3 நொடிகளுக்கு ஒரு முறை ஒரு பிரியாணி ஆர்டர் செய்யப்படுகிறதுன்னு போறோம். 3 நொடிக்கு ஒரு முறை ஒரு பிரியாணி இந்தியாவில் ஏதாவது ஒரு மூலையில ஆர்டர் பண்றாங்களா. இன்னைக்கு அவங்களுக்கு டாப் 10 விற்கக்கூடிய உணவுகள்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. அந்த உணவுகள் அனைத்துமே ஹை கேலரி டயட்னு சொல்லக்கூடிய மோசமான பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள். அதுல இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கொடுக்குறாங்க, இந்த உணவுகளை அதிகமாக அந்த விரும்பி சாப்பிடக்கூடிய ஏஜ் குரூப் அப்படிங்கிறது இன்றைக்கு 15 to 30 வயது இருக்கக்கூடிய ஏஜ் குரூப். அவங்க சாப்பிடுகின்ற உணவுகளுடைய கேலரி வேல்யூஸ் என்னங்கிறத நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நிச்சயமாக ஒரு நாளைக்கு 2000 கேலரி சாப்பிடக்கூடிய அளவுக்கு உணவு முறைகள் தான் சாப்பிட்றாங்க. பர்கர் சார்ந்த, பீஸா சார்ந்த, கூல்ட்ரிங்க் சார்ந்த, ஐஸ்கிரீம் சார்ந்த, இனிப்புகள் சார்ந்த, கொழுப்புகள் சார்ந்த, அசைவம் சார்ந்த, சைவம் சார்ந்த அதீத கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆர்டர் செய்யப்படுகிறது அப்படிங்கிற அறிக்கை நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், பொதுவா 40 வயசுக்கு மேல இருக்கவங்க நம்ம யாரும் போய் வெளியில சாப்பிட்றது கிடையாது. அதே போல 15 வயசுக்கு கீழே இருக்கவங்களும் பெரும்பாலும் நம்ம அதை விரும்புறது இல்லை. ஆனா அந்த 15 to 35 வயது இருக்கக்கூடிய இந்த 2000 ஆண்டுக்கு பிறகு பிறந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே அவர்களுடைய உணவு முறை இன்றைக்கு ஆன்லைன் உணவு முறையா இருக்கிறதுனால அந்த உணவு முறை சாப்பிடுவது தவறு கிடையாது, அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குறத நம்ம பார்க்கிறோம். 6வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு உடற்பயிற்சிங்க. உடற்பயிற்சினா வாக்கிங் போறது அல்லது ஜிம் போறது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் நம்மளோட ரூமை சுத்தமா பெருக்கி துடைக்கிறது கூட இன்னைக்கு உடற்பயிற்சி தான். அதே போல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமை நம்ம கிளீன் பண்ணி சுத்தமா வச்சுக்கிறது உடற்பயிற்சி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கின்ற குழந்தைகளை கழிப்பறை சுத்தம் செய்ய சொன்னாங்கன்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் மேலாம் கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா ஜப்பான்ல இன்னைக்கும் கல்ச்சர் என்ன தெரியுமா, ஒவ்வொரு கிளாஸும் அவங்களுடைய ஸ்கூல் பிரேக் டைம்ல அவங்களோட டாய்லெட்ஸும் அவங்க தான் வாஷ் பண்ணணும், அவங்க சாப்பிட்ற யுட்டன்சில்ஸ் தட்டுகளை அவங்க தான் வாஷ் பண்ணணும். அவங்களுடைய பள்ளிக்கூடத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளோட இது அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்த்தோம்னா, ஜப்பானிய கல்ச்சர்ல இக்கிகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தியரி, அதாவது தன்னிறைவுடைய வாழ்க்கைக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் அப்படின்னு. அந்த தன்னிறைவு அடையக்கூடிய வாழ்க்கைக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள்ல மிகப்பெரிய முயற்சி எதுனா உடல் உழைப்பு தான். அட்லீஸ்ட் கையை காலை நீட்டி நடக்கணும். நம்மளால நடக்கிறதுக்கு டைம் இல்லை, முயற்சி இல்லைனாலும் வீடை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு, நம்முடைய துணிகளை நாமே துவைத்துக் கொள்வதற்கு, மடித்து வைத்துக் கொள்வதற்கு நம்மால் முடிந்த அளவுக்கு முயற்சிகளை நாம் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். சார் இதுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு பிளாட் நமக்கு இருக்கு.
அந்த ஃப்ளாட்டை டெய்லி காலையில் ஒரு டைம் நீங்கள் பெருக்கி மாலையில் ஒரு டைம் தொடச்சிங்கனாலே நீங்கள் 800 கேலரி அளவுக்கு உங்களுடைய கொழுப்புகளை எரிக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடக்கிறதும் ஜாகிங் போகிறதும் ஒன்று தான். உங்களுடைய வீட்டை நீங்கள் சுத்தமாக பெருக்கி தொடச்சி சுத்தமாக வச்சுக்க முயற்சி பண்ணுறதும் ஒன்று தான். இந்த 2 விஷயம் நீங்கள் சரியாக பண்ணாலே உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு விடுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். 7வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தண்ணி குடிக்கணும். இன்னைக்கு ஜென்ஸி கிட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னா தண்ணி குடிக்கிறது கிடையாது. இன்னைக்கெல்லாம் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் காலையில காலேஜுக்கு கொண்டு போறாங்க, ஸ்கூலுக்கு கொண்டு போறாங்கன்னா திருப்பி 1/2 லிட்டர் தண்ணி வரதை பார்க்கணும். ஏன் தண்ணி குடிக்கல? எனக்கு தாகம் எடுக்கல, தண்ணி குடிக்க மறந்துட்டேன், தண்ணி குடிக்கணும்னு தோணலை. அப்ப என்ன ஆகுது? தண்ணீர் இல்லாமல் போகும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய உறைதல் தன்மையும் கொழுப்பு தன்மையும் அதிகமாகி கொண்டே போகும்போது நமக்கு சிரமங்கள் அதிகமாகி கொண்டே போறதை பார்க்கிறோம். ஸோ தண்ணீர் குடிக்காமல் இருப்பதே நமக்கு மிகப்பெரிய கொழுப்பு சேருவதற்கும் எடை கூடுவதற்கும் பெரிய காரணியாக இருக்கிறதுனால தண்ணீர் குடிக்க முடியுமான்னு பாருங்க. தண்ணீர் குடிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் வெந்நீர் குடிக்க முடியுமான்னு பாருங்க. அதை விட சிறந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய மருந்தே இந்த உலகத்துல இல்லை. எல்லாம் கொழுப்பை குறைக்கிறதுக்கு நான் கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்றேன், கெட்ட கொழுப்பு குறைக்கிறதுக்காக 1க்கு 2 கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்றேன், ரத்த உறைதலை தடுப்பதற்கு மாத்திரையும் சேர்த்து நல்ல காஸ்ட்லி மாத்திரை டாக்டர் கொடுத்துருக்காரு சாப்பிட்றேன்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருந்தா கூட அது கூடவே நல்லா எப்ப நீங்க குடிக்கிறதா இருந்தாலும் தண்ணீருக்கு பதிலாக வெந்நீர் குடிச்சு பாருங்களேன். உங்க உடம்புல அவ்வளவு பெரிய மாற்றம் வருவதை பார்க்க முடியும். உடல் சுறுசுறுப்பு அடைவதை பார்க்க முடியும். உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு உங்களோட பாடி ஷேப், இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாருக்கும் என்ன பார்த்தா அழகா இருக்கணும், தொப்பை பெருசா இருக்கக்கூடாது, பிட்டப்பகுதி பெருசா இருக்கக்கூடாது, பெண் குழந்தைகளுக்கு தேவையற்ற மார்பகம் பெரியதாக இருக்கக்கூடாதுன்னு வரக்கூடிய நிலைகள்ல நீங்க தண்ணீருக்கு பதிலாக வெந்நீர் குடிங்க. அவ்வளவு அழகாக கொழுப்புகள் கரைந்து போறதை நம்ம பார்க்க முடியும். 8வது, கொழுப்பு கரைவதற்கு எண்ணெய் தேய்த்து குளித்தலே மிகச்சிறந்த ஒரு சிகிச்சை. தெரியுமா? என்னடா சார் எப்ப பார்த்தாலும் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னு சொல்றாருன்னு யோசிப்பீங்க. ஆனா தினசரி எண்ணெய் தேய்த்து குளிக்க முடியாவிட்டாலும் கூட வாரம் 2 முறை அல்லது வாரம் 1 முறை நல்லா விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய், இந்த 3 எண்ணெயில ஏதாவது ஒன்று எடுத்து அதை கழுத்திலிருந்து கால் வரை உடல் முழுவதும் நன்றாக பூசி ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்திற்கு பிறகு வெந்நீரில் குளிங்க. 3 மாசம் வாரத்துல 2 நாள் அல்லது 1 நாள் செய்யுங்க. எந்த மருந்தும் நீங்க ஃபாலோ பண்ண வேணாம். போய் உங்க லிபிட் ப்ரொஃபைல் பாருங்க, உங்க லிபிட் ப்ரொஃபைல் குறைஞ்சிருக்கா இல்லையான்னு பாருங்க. அவ்வளவு அழகா குறைஞ்சு போயிருக்கும். எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது உடலுடைய வளர்சிதை மாற்றத்துல அவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கிறத பார்க்கலாம். நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்கன்னா உடம்புல ஸ்வெட் போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும், உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியில வரும், ரத்த ஓட்டம் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு நீங்க ஓடனாலும் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணாலும் ஸ்விம் பண்ணாலும் நீங்க பண்றது இதுதானே. அப்ப இந்த புரோட்டோகால் சரியா வருதுன்னா என்ன ஆகும்? உங்களோட உடம்பு நல்லா ஆரோக்கியமாகிறத நம்ம பார்க்க முடியும். 9வது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இன்னைக்கு உடலுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியம் கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான முயற்சி எது தெரியுமா? எதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒத்துக்கலைங்கிற ஒரு புரிதல் இருக்கோ அந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். எனக்கு மட்டன் அலர்ஜி, அப்ப நான் சாப்பிடக்கூடாது. எனக்கு கொண்டைக்கடலை அலர்ஜி, அப்ப நான் சாப்பிடக்கூடாது. நம்மெல்லாம் என்ன பண்றோம்னா எது ஒத்துக்கலையோ அது மேலதான் ஒரு பிரியத்தோடு சாப்பிட ஆரம்பிக்கிறோம். சக்கரை நோயாளி லட்டு மேல ஆசைப்படுறது. இந்த மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய காரணிகள் என்னங்கிறத பார்த்து அந்த காரணிகளுக்கு ஏற்றாற் போல உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவது அப்படிங்கிறது சிகிச்சையுடைய பகுதி. ஆனா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு வர மாதிரி ஒத்துக்கொள்ளாத விஷயத்தை நீக்குவது நம்முடைய மிகப்பெரிய கடமை. இன்னைக்கு நிறைய சின்ன பசங்க சுகரோட வரும்போது, கொலஸ்ட்ராலோட வரும்போது நான் சொல்றேன், அப்பா கொஞ்ச நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடாதீங்கப்பா அப்படின்னு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா கேட்பாங்க, சார் வீக்லி ஒன்ஸ் தான் சார் சாப்பிட்றேன், இந்த வீக்லி ஒன்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லைனா சார் மட்டன் வேண்டாம் சார், ஓகே ஃபிஷ் சாப்பிடலாம் இல்லையா? எக்கு சார், டெய்லி எக்கு சாப்பிடலாமா? சொல்றேன், ஏன்னா அசைவம் சொல்றது எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணணும், அப்பதான் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது அவங்க உடம்புல மனசுல அவ்வளவு பெரிய ரெசிஸ்டன்ஸ் வரதை பார்க்குறோம். ஸோ 9th இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், நீங்க சாப்பிடக்கூடாதது அப்படிங்கிற விஷயங்களை புரிந்து அதை தவிர்ப்பது அப்படிங்கிறதே சிகிச்சையுடைய ஒரு முக்கியமான அங்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 9 விஷயம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு டைம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா இருக்கணும், ரொம்ப ஈஸியா இருக்கணும். அதே போல நான் எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கணும். நான் என்ன பண்ணலாம்?
அதுக்கு பெஸ்டா இருக்கக்கூடியது ஒண்ணு என்ன தெரியுமா? ஸ்ரீ ஸ்லிம் கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கொழுப்பு நீக்கி மருந்து. நம்முடைய மருத்துவமனையில ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய உடல் எடை குறைப்புக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நீக்கி இந்த கெட்ட கொழுப்புகளால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை தடுக்கக்கூடிய சிறந்த மருந்து எதுனா இந்த ஸ்ரீ ஸ்லிம் கேப்சூல்ஸ். இந்த ஸ்ரீ ஸ்லிம் கேப்சூல்ஸை காலை 2, மதியம் 2, இரவு 2 உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வேகமாக குறைவதை நம்ம பார்க்க முடியும். ஒரு 700 அளவுக்கு கொழுப்பு இருக்கக்கூடிய ஒருவர் கூட நீங்க வந்து கரெக்டா இந்த 100 days இந்த ஸ்ரீ ஸ்லிம் மாத்திரைகளை நான் சொன்ன அந்த 10 ஃபேக்டர்ஸ் ஆஃப் லைஃபோட சேர்த்து தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் நீக்கப்படும் போது, அந்த கொழுப்புகளை உடலில் சேர்க்கின்ற காரணிகள் உடல்ல குறைக்கப்படும் போது பாத்தீங்கன்னா படிப்படியாக உடல் ஆரோக்கியம் அடைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு கெட்ட கொழுப்பு குறையணும், உடலுடைய ஷேப் மாறணும், தேவையற்று உடல்ல நிறைய இடங்கள்ல கழிவுகள் தங்கி உடலுடைய அமைப்பு மாறக்கூடாது, உடலுடைய அமைப்பை போலவே உடலுடைய இயக்கம் குறைந்து விடக்கூடாது, நம் உடலை நாம் தூக்கி கொண்டு நடக்கின்ற வகையில நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய ஆரோக்கியம் குறைந்து போய்விடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கவலைகள் நம்மிடம் இருக்கிறத பார்க்கிறோம். எனக்கு 40 வயசு ஆச்சு சார், ஆனா என்னை பார்த்தா எல்லாம் 30 வயசா 25 வயசான்னு கேட்கணும், அந்த அளவுக்கு நான் ஸ்லிம்மா இருக்கணும், அழகா இருக்கணுங்கிற ஆசை நம்ம எல்லாருக்கும் உண்டு. ஆனா அதற்கான முயற்சி எடுப்பதற்கான வழிமுறைகள் தெரியாம ஒரு பக்கம் மக்கள் திண்டாடுவதை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம், சார் எனக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு டைம் கிடையாது சார், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், காலையில 7 மணிக்கு வேலைக்கு போறேன், ராத்திரி 9 மணிக்கு தான் வரேன், வாரத்துல ஒரு நாள் விடுமுறை, இந்த ஒரு நாள் விடுமுறையில நீங்க சொன்னதெல்லாம் என்னால செய்ய முடியுமா? செய்ய முடியாது சார். மருத்துவர்களே நிறைய பேர் இந்த மாதிரி சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போனோம்னா எப்ப வெளியில வரோன்னே சொல்ல முடியலங்க. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நிக்கிறோம், 7 மணி நேரம் நிக்கிறோம், திருப்பி வந்தா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் இருக்கு, திருப்பி வந்தா ஓபியில நான் பேஷண்ட்ஸ் பாக்குறேன். அப்ப எங்க சார் எனக்கு டைம் இருக்கு இதெல்லாம் பண்றதுக்கு? என்னோட ஆரோக்கியத்தை நானே பார்த்துக்க முடியல, நான் என்ன பண்ண முடியும்? ஒரு எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கும், ஒரு வெந்நீர் குடிப்பதற்கும், சாப்பிட்ற உணவுல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சேர்ப்பதற்கும், ஆழ்ந்த தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கும் நமக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. அந்த இடத்துல நம்மளோட சாய்ஸ் தான் அங்க ரொம்ப முக்கியம். நான் 10 மணிக்கு தூங்கணும்னா நான் 10 மணிக்கு தூங்கணும். என்னோட பிளேட்ல டெய்லி ஒரு 100 கிராம் அளவுக்கு முளை கட்டிய வெந்தயத்தையோ முளை கட்டிய சிறுபயிரையோ நான் சாப்பிடணும்னா அது என்னோட சாய்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால பண்ண முடியும். எக்ஸசைஸ் பண்ண முடியல, வாக்கிங் போக முடியல, வீடு துடைக்க முடியல, இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடியதுதான். ஆனா இன்றைய தலைமுறை, இன்றைக்கு 15 வயதிலிருந்து 45 வயது வரை இருக்கக்கூடிய இந்த தலைமுறை நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டிய, மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உடலுடைய ஆரோக்கியத்திற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெறும் மருந்துகள் சார்ந்த முயற்சிகளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். நான் வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாரையும் வந்து டீடாக்ஸ் பண்ண சொல்றேன். இந்த டீடாக்ஸுடைய அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வளர்சிதை மாற்றம், நம்முடைய ஸ்ட்ரெஸ், பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ், எமோஷனல் ஸ்ட்ரெஸ், உடம்புல இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை மட்டுமல்ல மனசில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை கூட வெளிப்படுத்த முடியாத நிலையில் நாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் போது, இந்த சிரமங்களை எல்லாம் மாற்றி ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு நமக்கு வேண்டுங்கிற நிலைமைக்கு நம்ம போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல டீடாக்ஸ் இல்லாம அது சாத்தியமே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை 7 நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்லை. இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்க வீட்டில் அம்மா அப்பா கிட்ட போய் பேசுங்க. சார் சொல்லியிருக்காரு நாங்கள் டீடாக்ஸ் பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு முறை டீடாக்ஸ் பண்ணணும், 7 நாள் அதுக்கான முயற்சிகளை எடுக்க நான் தயார். மருத்துவமனைக்கு வாங்க, இல்லை உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவர், யோக மருத்துவர், யாரோ ஒருத்தரை போய் பாருங்க, நாடி பாருங்க. நாடி பார்த்து உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த தோஷ விருத்தி அல்லது உடல் எடைக்கான காரணம் கழிவுகளா, உறுப்புகளுடைய செயல் மாற்றங்களா, வாழ்வியல் முறைகளா, தொற்றுக்களா, அல்லது பரம்பரையா ஏற்பட்டிருக்கா, என்ன காரணத்தினால இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அதற்கு ஏற்றாற்போல ஒரு 3 மாதத்திற்கான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நான் என்ன பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டி எடுத்துங்க. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க, நீங்க எவ்வளவு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியும்னு சொல்லுங்க, இல்ல உங்களோட ஃபுட் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ ஹாஸ்டல்ல இருக்க குழந்தைகளை போய் நம்ம மாற்ற சொல்லணும்னா முடியாது. ஆனா அவங்களுக்கு ஏற்றாற்போல நம்ம சில மாற்றங்களை நம்முடைய வாழ்வியல் சஜஷன்ல மாற்றி கொடுக்கும்போது அந்த குழந்தைகளும் அதை ஃபாலோ பண்ண முடியும், அதோட பெனிஃபிட்ஸையும் எடுத்துக்க முடியும். இந்த 7 day டீடாக்ஸ் அப்படிங்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சிகிச்சை.
பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஐடி துறையுடைய தலைவர் என்ன ஒரு முறை வந்து பார்த்திருந்தார். அவங்க ஃபேமிலியில நிறைய கார்டியாக் இஷ்யூஸ். அவர் ஒரு முறை என்னை வந்து பார்க்கும்போது என்கிட்ட கேட்டாரு, எனக்கு வந்து 750 இருக்கு ட்ரைக்ளிசரைட். நான் பார்க்குற கார்டியாலஜிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது ஜெனட்டிக்கு, இதை மாற்ற முடியாது, நீ இப்படியே மாத்திரை சாப்பிட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ, எப்பயாவது ஹார்ட்ல ப்ராப்ளம் வருதுன்னா வா, உடனே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நான் இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்றேன், என்னால என்ன முடியுமோ எல்லாமே பண்றேன் சார், ஆனா எனக்கு எதுவுமே சரியா வரல, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு வரும்போது நாடி பார்த்து அவருடைய பித்த நாடியுடைய மிகுதி, கப நாடியுடைய மிகுதியை பார்த்து நான் அவருக்கு கொடுத்தது டீடாக்ஸ் மட்டும்தான். அவர் கரெக்டா டீடாக்ஸ் 7 நாள் எடுத்துட்டு திருப்பி போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவருடைய ட்ரைக்ளிசரைட் வெறும் 213 இருந்தது, 213. 750 இருந்து 213 வெறும் 7 நாட்களான டீடாக்ஸோட. இப்ப டீடாக்ஸ் பண்ணும்போது உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரையிறது மட்டும் இல்ல, உடம்போட எடை குறையிறது மட்டும் இல்ல, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளும் காணாமல் போவதை நாம் பார்க்க முடியும். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையில என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்னால நிறைய நேரம் என்னோட ஆரோக்கியத்துக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு வருத்தத்தில் இருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறை ஒரு 7 நாட்கள் டீடாக்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா டீடாக்ஸ்க்காக நீங்க இந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை மாற்றும், கழிவுகளை மாற்றும். கழிவுகளாக இருக்கக்கூடிய கொழுப்புகளை அது மாற்றும் போது பாடியோட ஷேப் நல்லாகிறத பார்க்க முடியும். நம்மளோட வைட்டல் ஆர்கன்ஸ் நம்ம சொல்லக்கூடிய மூளை, இதயம், நுரையீரல், ஈரல், சிறுநீரகங்கள், செரிமான மண்டலம், நரம்பு மண்டலம் இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். நம்மளோட 7 ராஜ உறுப்புகளும் நல்லா டியூன்டா இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும்? நம்மளோட ஆரோக்கியம் பெட்டரா இருக்கும், நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டி பெட்டரா இருக்கும், நம்முடைய சிந்தனை திறன் பெட்டரா இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஆங்ஸைட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, தேவையற்ற மன உளைச்சல்கள் இருக்காது. பாசிட்டிவான ஒரு வாழ்க்கையில, ஹாப்பியான ஒரு வாழ்க்கையில நம்ம சேரணும், போகணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் சொன்ன 10 வழிமுறைகள்ல ஏதாவது 5ஆவது ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்க. எதுவுமே முடியலையா, ஸ்ட்ரீஸ்லிம் மாத்திரைகளை சாப்பிடுங்க. ஆனாலும் டீடாக்ஸ் குறைந்தது வருஷத்துக்கு ஒரு முறையாவது 7 நாட்கள் நேரம் செலவு செய்து நம்மால் செய்ய முடியுமே ஆயின் நம்மால ஆரோக்கியமான வாழ்க்கை மட்டுமல்ல, இளமையான வாழ்க்கை மட்டுமல்ல, எந்த விதமான நோயுமற்ற ஒரு பெரிய பெருவாழ்வை நம்மால் வாழ முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பேர் இந்த நோயினால நம்ம நண்பர்கள், உறவினர்கள் கஷ்டப்படுறதை நீங்க பார்த்துருப்பீங்க. மருந்து எடுத்து கூட என்னோட ஆரோக்கியமா வாழ முடியலன்னு சொல்லக்கூடிய இன்னும் நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். அப்ப அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. உங்களுடைய நட்பு வட்டாரங்கள்ல, குறிப்பா ஜென்சி கிட்ஸ், நீங்கள்லாம் கம்யூனிட்டியில ஷேர் பண்றதுல ரொம்ப பெரிய அளவுல இருக்கீங்க. இன்னைக்கு ஃபேஸ்புக்கும், ட்விட்டரும், லிங்க்டின்னும், யூடியூபும் வாழறதே, இன்ஸ்டாகிராமும் வாழறதே உங்களை மாதிரி குழந்தைகளால தான். அப்ப இந்த வீடியோவை எல்லார்கிட்டையும், நம்ம நட்பு வட்டாரங்கள்ல இருக்கவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அப்படிங்கிறது உங்களுடைய கடமையா நினைச்சு, இன்னைக்கு நம்ம சேர்ந்தவங்க யாரெல்லாம் உடல் எடையோட போராடுறாங்க, இல்ல நம்மளுடைய அப்பா அம்மா, நம்முடைய மாமா மாமி, நம்முடைய சொந்தக்காரங்க, இல்ல நம்முடைய டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் யாரெல்லாம் கொலஸ்ட்ரால் சார்ந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு நோயோட போராடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட, இதில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள், சந்தேகங்களை கேள்வி செக்ஷன்ல கேட்க முடியுமான்னு பாருங்க. அதற்கான பதில் எனக்கு நேரம் கிடைக்கும் போது எழுதுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.